வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகர சகர சமகசா. இந்த உலகத்திலேயே நம்பர் 1 கிரிமினல் கூட்டம் எது தெரியுமா? இதான். ஒத்துக்கிறேன், ஃபோர்ஜரி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கிரைம். அவளுக்கு பதிலாக எங்க அப்பாவை கூப்பிட்டு கத்தினேன், திட்டினேன். வேற என்ன பண்ண சொல்ற? பிடிச்சி உள்ளதில்ல. அவன் என்ன பண்ணிருக்கா? திருட்டு கையெழுத்து போட்டிருக்கா. இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல, நாளைக்கு செக் புக்ல. யூ ஆர் a businessman. இதுக்கு ரிஸ்க் எடுக்கிற. டேக் immediate action. ஏய், கூல் கூல். உள்ள தள்ளுங்கிற. நான் வேலையை விட்டு வெளில தள்ளினா போதும்னு நினைக்கிறேன், அதுவே முடியல. எங்க அப்பா அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் பசங்கள்லாம் ஹாப்பியா இருக்காங்க, டிசிப்ளின்டா இருக்காங்கன்னு சொல்றாரு. சொல்றாரு என்ன? இருக்காங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடியட்டும்னு பார்த்துட்டு இருக்கேன். பார், நல்லா பார். ஒன்ன மாதிரியே உன் பசங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க, அதையும் பாரு. டேய், அவ யாரா? வேலைக்காரி தானே? எதுக்கு யோசிக்கிற? தூக்கிடு, வேலை விட்டு தூக்கிடு. இல்லடா, அது வந்து that's the decision. Perfection. சார் அதெல்லாம் முடியாது சார். சார் நீங்க கொடுத்த ஆர்டர் சூட்கேஸ் எடுத்து உள்ளவை. சரி சார். சார் சொல்றேன், நான் சொல்றது கேளுங்க. முடியாது முடியாது முடியாது. See, it's not 1 or 2 computers, 20 computers. ஐயா! You idiot! பாத்து சாத்த மாட்டேங்கற. பாயா கையா. Stupid. கையடியா. சாரி சார். சாரி. பாயா. Idiot. ஐயோ. ஐயோ. அப்பா பேண்டேஜ் இருந்தா கொடுங்கப்பா. என்னடா ஆச்சு? கையில அடிபட்டு போச்சு. எப்படி ஆச்சு? கார் டோர்ல நசுங்கிடுச்சு. ஏன்னா பார்த்து சாத்த கூடாது. சீதாங்க வாமா. ஐயோ, என்னங்க இது? இது ஒண்ணுல ஒண்ணுல சின்ன அடி தான். பேண்டேஜ் கொடுங்க. போய் எடுத்துட்டு வாமா. என்னடா நீ? கொண்டாமா. வலி உயிர் போகுது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம். சும்மாடா. நீ பண்ணுமா. 48310006 நீ பண்ணு. ஐயோ ஐயோ, இன்னும் ஆகாதடா. சீக்கிரம் பண்ணுமா. ஹலோ, ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், வாங்கி கொடுங்க. சாப்பிட்டு படுத்தா காலையில் சரியாயிடலாம். சார், என் பையன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறான். அவனுக்கு வேற ஏதாவது மருந்து கொடுக்கணுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. டீப்பா அடிபட்டிருக்கு, காலையில் சரியாயிடும். சின்ன அடி தான் டாக்டர். சீதா தான் அவசரப்பட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. நோ, இதுக்கெல்லாம் ஏடிஎஸ் ரொம்ப அவசியம். சரி சரி, ஒண்ணு இல்லப்பா. இதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. ரெடி ஆகாம என்ன பண்றீங்க? ஸ்கூல் டைம் ஆகுதுல்ல? நாங்களாம் எல்லாம் ரெடி தான். மணிலா தான் லேட்டு. அவருன்னு அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணல. மணி, சீக்கிரம் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுங்க. ஒரு நிமிஷத்துல கொண்டு வரமா. அடுப்புல வேற குக்கர் வச்சுட்டு வந்திருக்கேன். அடாடாடாடா, என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க யூனிஃபார்ம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. எழுந்திருக்க. என்ன அயன் பண்ணிருக்கீங்க மணிலால்? எல்லா இடத்துலயும் சுருக்கமா இருக்கு. இதை நாங்க எப்படி போட்டுக்கிறது? ஐயா, மணிலா அயன் பண்ணவே தெரியல.
சீதா, இந்த யூனிஃபார்ம்லாம் எங்களால போட்டுக்க முடியாது. நீ தான் அயன் பண்ணி தரணும். டைம் ஆச்சு கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளையில இருந்து நானே அயன் பண்ணி கொடுக்குறேன். மணி கொஞ்சம் சரியா பண்ணி கொடுக்க கூடாதா? என் தலைவலி எனக்கு. நான் காலையில மார்க்கெட் போகணும். காலையில போனாதான் காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வெண்டைக்காய் கொத்தரங்காய்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்சிலே கொட்டிடுவேன். இன்னும் மூஞ்சியில கொட்டுவேன். நான் என்ன சமைக்கிறேன்னு அதான் நீங்க சாப்பிட்டாகணும். முடியாது. என்ன முடியாது? மணி, நீங்களும் என்ன குழந்தைங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுங்களேன். டேய் மணிலால், இதோ வந்துட்டேயா. போங்க சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கங்க, போங்க. பூஜாவா, ஐயா மணி என்னாச்சு? இன்னும் ஏன் காப்பி கொடுக்கல? காஃபி அப்பயே போட்டு வச்சிட்டேன். குழந்தைங்க அடிச்ச லூட்டியில் மறந்துவிட்டேன். குழந்தை அவங்க மேலே படிக்க போகிறான் போறாங்க. இப்போ சொம்பத்தில் படிச்சுக்க. ஏண்டா நீ காப்பி கொடுக்கறதுக்கு நான் உன்ட்ட கெஞ்சணுமா? அம்மா நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, இந்த மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னடா தேடுற? சின்னையாக்கு மாத்திரை கொடுக்க மறந்துட்டேன். இந்த கன்ஃபியூஷன் நீ கொடுத்தா தப்பா கொடுத்துருவேன். நானே கொடுக்க கொடு போடா. அம்மா நீ வந்து பசங்களை ரெடி பண்ணு, நான் போய் பிரபாகரனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, காஃபி குடிச்சிட்டு போங்களேப்பா. அதுவும் சரிதான். படுவாவி பைய வாயை கெடுத்துட்டாம்மா. கொஞ்சம் கூட சக்கரை போடவே இல்லாவ. நான் தான்ப்பா போட வேண்டாம்னு சொன்னேன். அப்படியே குடிங்க. ஏம்மா இந்த காஃபியை ஒண்ணுதான் நான் இந்த வீட்டில் சந்தோஷமா குடிக்கிறேன், அதையும் கிடைக்கிறியே. உங்களுக்கு சுகர் இருக்கு நீங்க தான் எனக்கு சொன்னீங்க. அப்படி இருந்தும் மணி உங்களுக்கு காஃபில சக்கரை போட்டு கொடுக்கறாரு. அது பத்தாம மறுபடியும் நீங்க சக்கரை போட்டுக்கிறீங்க. என்ன பாக்குறீங்க? நேத்து நான் பார்த்தேன். அது வந்து அப்பா, உங்க உடம்ப நீங்களும் பாத்துக்கணும். 2-3 நாள் சக்கரை இல்லாம சாப்பிட்டு பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். இந்த வீட்டில் நீ ஒருத்தியாவது என் மேல உள்ள அக்கறையை காட்டுறியே, அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உனக்காகமா இனிமே காப்பியில நான் சர்க்கரை போட்டு குடிக்கவே மாட்டேன். ஓகே? என் அப்பாவா இருந்தா நான் அக்கறையோட சொல்ல மாட்டேனா? கண்ணை மூடிட்டு சீக்கிரம் குடிச்சிருங்கப்பா. சரி. பரவாயில்லையே, கசப்பே இல்லையே. அப்புறம் நான் போய் அவனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. கேள்விப்பட்டதெல்லாம் சரியா தான் இருக்கு. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சரா உள்ள வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட மனசுல இடம் பிடிச்ச போல இருக்கு. டீச்சர் வேலைக்கு வந்திருக்க, அதை மட்டும் பாரு. நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? திடீர்னு உள்ள வந்துட்டு என்னென்னமோ பேசுறீங்க. ஓ, என்னை பத்தி அவசியம் சொல்லணுமா? சொன்னா நல்லா இருக்கும். ராதா, பென்ஸ் ராதா, உனக்கு சம்பளம் கொடுக்குறானே முதலாளி, அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் கம்பெனியில் நான் பார்ட்னரும் கூட. மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு. குட் மார்னிங் ராதா. குட் மார்னிங் பிரபா. ஓகே. அப்பா இது யாருன்னு தெரியுதா? தெரியலையப்பா. என்னப்பா நீங்க சின்ன வயசுல எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்? பென்ஸ் கார்ல வருவானே, என்ன காலேஜுக்கு அழைச்சிட்டு போவானே, பென்ஸ் ராதாகிருஷ்ணன். ஆமா, எனக்கு இங்கே இருக்கு, ஆனா டபக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருக்கிற? பிரபா புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். டாய், ஆபீஸ்ல சொல்றது போதாதுன்னு இங்க வேற வந்தா சுமாரா. மணிலால், காஃபி கொண்டு வா. சரி, எப்படி அடிபட்டுச்சு? அது வேற ஒன்றும் இல்லடா, நேற்றுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்த டென்ஷன். ஏதோ ஞாபகத்தில் கார் மேலே கை வச்சுட்டே பேசிட்டு இருந்தேன். டிரைவர் கவனிக்காம பட்டார்னு டோர் அடிச்சிட்டான், கையில் பட்டுடுச்சு. ஓ, டாக்டர்கிட்ட காட்டியா? எல்லாம் காமிச்சாச்சு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. நாளைக்கு சரியாயிடும். என்ன கொஞ்சம் வலி இருக்கு, அவ்வளோதான். ஆமா, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? பா, அவங்க
அவனுக்கு ஃபேமிலிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அதான் சொன்னேனே, மறந்துட்டீங்களா? சாரி ராதா. பரவாயில்ல. அண்ணா நகரில் நம்ம வீட்டில் தான் இப்போ இருக்கான். அப்படியா தம்பி, இனிமே நீ நம்ம வீட்டு பையன் மாதிரி. பிரபா உன்னை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இனிமே இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் வந்து தங்கிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே பிரபா, இந்த செக்ல ஒரு கையெழுத்து வேணும். ஹேய், கையெழுத்து போட முடியுமான்னு தெரியலடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏம்மா நீ அம்மா காப்பி கொண்டு வந்த? மணிலாட்ட சொல்லி தான் கொண்டு வந்திருப்பான்ல. மார்க்கெட்ல இருந்து இன்னும் வரலப்பா. ஏம்மா இன்னுமா வரலாமே? சீதா ஒரு நிமிஷம். ராதா, என் கையெழுத்து வேணும்னு சொன்னீங்க, இவங்க போடுவாங்க. நான் 2 கையெழுத்து போட்டால் கூட ஒன்று வித்தியாசம் இருக்கும், ஆனால் இவங்க போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். எத்தனை செக்கு? 3 கையெழுத்து போடணும். உங்களுக்கு தான் பழக்கம் இருக்கே. உங்க கையெழுத்து இல்லை, என் கையெழுத்து. நீங்க தான் போடுவீங்களே, போட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஓகே பிரபா, உனக்கு குணமானதுக்கு அப்புறமா நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். சரி. நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி 4-5 ஃப்ளாப்பீஸ் இருக்கு என்கிட்ட, ஜெர்மனிலேருந்து வந்தது, கலெக்ட் பண்ணிட்டு போவா. சீதா, அப்பா என்னப்பா, ஏதாவது வேணுமா? உனக்கு இந்த மணிலால் இன்னும் வரல. டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க வந்துருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கோபி மஞ்சூரியன் தான் வேணும்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா சமாளிக்கிறமா. அம்மா, என் பையனுக்கு உண்மை தெரியாம போனதாலதான் மத்தவங்களுக்கு முன்னாடி ஒன்னு அவமானப்படுத்தலாம். நான் இப்போ போய் நான் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லட்டுமா? என்னப்பா நீங்க எதுக்கு உங்க மேல பழிய போட்டுக்கணும்? நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை போயிடும்பா. போட்டுமா, போட்டும். என்ன, என் பையனுக்கான யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு குத்தி குத்தி பேசுவான். ஏன்னா அவனுக்கு அந்த நேர்மை இருக்க பாரு, அது முக்கியம். ஏம்மா, நீ எந்த வித தப்பும் பண்ணாம நீ ஏன் அவமானப்படணும்? அப்பா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அதையே பேசிக்கிட்ட? இப்ப இந்த மாதிரி ஏதாவது நீங்க அவர்கிட்ட சொல்லி அவரு உங்களை ஏதாவது பேசிட்டாருன்னா அப்புறம் பாதிக்கப்பட போறது பசங்க தான். இப்பதான் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு வராங்க. நான் யாரு? சம்பளத்துக்கு வேலை சேருவேன். நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா வரப்போறது இல்ல. ஆனா நீங்களும் குழந்தைங்களும் அப்படி இல்ல. நீங்கெல்லாம் ஒரு குடும்பம். உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னை என்ன சொன்னாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லாதீங்க. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையில். இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் ரிஷி நீங்கள் தானே? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் ரிஷி சார் ஃப்ரெண்டு. ரிஷி சார் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. உங்கள்கிட்ட ஒரு 25,000 பணம் வாங்கிட்டு சொன்னார். பணமா? ஆமாம் மேடம், அவர் தான் அர்ஜென்ட்டாக அனுப்பிச்சி வச்சாரு. பீரோவில் பேண்ட் அடிக்கிற ரேக்கில் 50,000 ரூபா இருக்கான். கீ நம்பர் கூட 16ன்னு சொன்னார். 100 ரூபா கட்டு 4, 50 ரூபா கட்டு 2 இருக்கான். அதில் ஒரு 25,000 ரூபா வாங்கிட்டு வர சொல்லி சொன்னார். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மேடம், சார்ட்ட நான் சொல்லிடுறேன். நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தேங்க்யூ. அவர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வரேன் மேடம். ஹாய், உட்காரு. ரிஷி சக்ஸஸ்.
நீ பணத்தை கேட்டோடனே என் பொண்டாட்டி எடுத்து கொடுத்தாளா? ம் நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு வார்த்தை விடாம அப்படியே நான் சொன்னேன். என்ன கொஞ்ச நேரம் குழப்பமா நின்று இருந்தாங்க. அப்புறம் உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்தா. அப்போ அன்னைக்கு நான் அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அழகா வேலை செஞ்சிருக்கு. பாவம், நீ கேட்ட உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்ட. ஆமா மோகன், நீ என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடு, பில்லு நான் தரேன். உனக்கு சாயங்காலம் தண்ணி பாட்டி தனியா வச்சிருக்கேன். தேங்க்யூ. வேற ஆப்பிள் ஜூஸ் 2 கொண்டாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ்ல ஐஸ் கம்மியா போட்டு கொண்டு வாங்க. வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம், நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும். பீரோல 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. பாவம் என் ஃப்ரெண்டு, வசதி இல்லாதவன். அவன் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நாளை மறுநாள் கல்யாணம், இமிடியேட்டா பணம் தரணும். போய் எடுத்துட்டு வா. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொன்னதா சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட அந்த பணத்துல இருந்து 25,000 எடுத்து கொடுத்துட்டேன். என்னது? ஆமாங்க, நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. பேர் கூட மோகன் சொன்னாரு. பீரோல இருக்கிற பணத்தையும் சாவி நம்பரையும் கரெக்டா சொன்னாரு. அதனால தான் நான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். என்னடி விளையாடுறியா? மோகன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? அவன் யாரு உனக்கு தெரியுமா? இல்லீங்க, அன்னைக்கு இப்படி தானே சீ, வாய் மூடு. கண்ணு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவனை நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்ல. அப்ப தெரியாத ஒருத்தன் கிட்ட எப்படி பணத்தை கொடுப்ப? இல்லீங்க, அவர் நீங்க தான் அனுப்புனதா. ஏண்டி காதல பூ சுத்துறியா? எவனாவது ஒருத்தன் வந்து ரிஷி சொன்னாரு உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டு வாங்க ஊட்டிக்கு போலான்னு சொன்னா அவன் கூட போயிடுவியா? ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உன்னை மடியில உட்கார வச்சு கொஞ்சம் சொல்றியா? அன்னைக்கு ஏன் குடுக்கலன்னு கேட்டீங்க, இன்னைக்கு ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க? என்ன ஏன் இப்படி பாட்டி வதக்குறீங்க? சத்தம் வரக்கூடாது. என்ன சவுண்ட் விடுற? நான் இங்க எப்படி வேணா பேசுவேன். இங்க சம்பாதிக்கிறதுனா நீ யார்கிட்ட வேணா எடுத்து கொடுத்துருவியா? இல்ல உங்க அக்கா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு டிராமா பண்றியா? ப்ளீஸ் என்ன நம்புங்க. உங்க ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாரு. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. வர வர உனக்கு புருஷன் மேல மரியாதை இல்லாம போச்சு. புருஷனுக்கு எப்படி மரியாதை தரணும்னு சொல்லி தரேன். வா. நீ வர மாட்ட. அம்மா. இன்னைக்கு ராத்திரி பூரா நீ இங்கதான் இருக்க போற. நல்ல என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு மழை ஒத்துக்காதுங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். எப்படி உன்னை விட்டுற முடியும்? ஏன் பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் உன்னை தண்டிக்க வேண்டாம்? நீ பண்ண தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். Oh